வளர் சுந்தர ஆஞ்சநேயர் கோயில். ஆண்டு முதல் என்னுடைய விஸ்வரூபத்தை காட்டிடக்கூடிய ஒரு மருதனார் மடத்தில் நிற்கிறோம். மருதனார் மடத்திலையும் குறிப்பாக அருள் வளர் சுந்தர ஆஞ்சநேயர் கோயில் இந்த பக்கமாக இருக்கிறது. நான் எண்ணெய் காப்பு சார்ந்தக்கூடிய விஷயம் எல்லாம் போட்டிருப்பேன். 2001ஆம் ஆண்டு முதல் இதுல கோயில் கட்டி கும்பாபிஷேகம். அதுக்கு இடையில இன்னும் ஒரு கும்பாபிஷேகம், 3வது முறையாக இப்போது கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. 72 அடி உயரமான பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டிடக்கூடிய ஒரு திருவுருவம் கூட இந்த கோயிலில் இருக்கிறது. பல்வேறுபட்ட சிறப்புகள். இந்த ஆஞ்சநேய பெருமான் தனிக்கருங்களால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோயிலில் தான் இன்றைய நாளில் கும்பாபிஷேகம் காண்கிறார். இந்த கும்பாபிஷேகத்தினுடைய முக்கியமான விடயங்கள் ஏற்கனவே இந்த கோயில் திருவிழா வரலாறு, தேர் திருவிழா எல்லாவற்றிலையும் நான் பதிவு செய்திருப்பேன். இன்றைய நடக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். கோயிலுடைய முன்புற பகுதி மங்களகரமாக காட்சி தருகிறது. உள்ளே கிரியை வழிபாடுகள் எல்லாமே ஆரம்பமாக இருக்கிறது. கும்பத்தில் இறைவனை எழுந்தருளச் செய்து அந்த நீர் மூலமாக அபிஷேகம் செய்கிற ஒரு விடயம்தான் இந்த கும்பாபிஷேகத்தினுடைய சிறப்பு. கலைஞர் திருப்பணியாக நிறைவுற்று விமான கலச அந்த பிரதான கலச கும்பமும் அத்தோடு சனீச்சர பெருமானுடைய விமான கும்ப கலச கும்ப இப்பொழுது அத்தோடு இங்கே முன்பதாக கிழக்கு வாயில் ராஜகோபுரத்திலே இருக்கின்ற கலசங்களுக்குரிய விமான கலச கும்பங்கள் 5 கும்பங்கள் இப்பொழுது புறப்பட்டு இங்கே நேராக இருக்கின்ற ஆலயத்திலே சென்றடைந்தது. முதலாவதாக விநாயக பெருமானுடைய சூரிய அபிஷேகம், விமான அபிஷேகம் இடம்பெறும். அந்த சமகாலத்திலே சீதா ராமச்சந்திர பெருமானுடைய சூரிய அபிஷேகமும் இடம்பெறும். பெருவீதியிலே பிரவேசித்தவுடன் ராஜகோபுரத்தினுடைய அபிஷேகம் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பெருமான் சகல மங்கள கோஷத்தோடும் வீதிவலமாக வந்து பாத பூசை இடம்பெற்று ஆராய்ச்சி இடம்பெற்று தொடர்ந்து விநாயகப் பெருமான் முதலாக அனைத்து தேவர்களுடைய மகா கும்பாபிஷேகம் இடம்பெறுவதற்கு எம்பெருமானுடைய திருவருள் கைகூடி இருக்கின்றது. ஆகவே அடியார்கள் தங்களுடைய
தரிசனத்திற்காக இங்கே கும்பங்கள் புறப்பட இருப்பதனாலே அதற்குரிய ஆதரவை தந்து எல்லோரும் ராமநாம ஜபத்தோடு இங்கே நாதஸ்வர கவின் நாதஸ்வர மங்களேசையும் மந்திர கோஷங்களும் பஜனையும் இன்னும் மங்கள வாக்கியங்கள் எல்லாம் முழங்க எல்லோரும் ராமநாமம் ஜபித்தபடி இந்த வீதி பிரதட்சணத்தினை இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டு எம்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்ததனுடைய பலனாக எல்லோரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று இன்புற்று வாழ அனைத்து ஆச்சாரிய பெருமக்கள் சார்பாகவும் ஆசீர்வாதங்களை தெரிவித்து இப்பொழுது கும்ப புறப்பாடு ஆரம்பமாக இருக்கின்றது. நடன அர்ப்பணம், அதன் பிறகு இந்த கிரியையினுடைய விளக்கம் எல்லாம் இடம்பெற்று இந்த கும்பங்கள் இப்போது வீதி வலம் எடுத்து வரப்பட போகிறது. முதலிலே உள் சுட்டு பிரகாரம், அதுக்கு பிறகு வெளிப்பிரகாரம். இந்த வேளையிலே தான் மூலஸ்தான மூர்த்திக்கு மேலே இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு, அதே போல முன்புற கோபுரத்துக்கு இந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்கு எல்லாம் நிகழ இருக்கிறது. முதலிலே உள் வீதி பிரகாரம் முடிந்ததுக்கு பிறகு சுவாமி இந்த கும்பம் வெளியில வருகிற போது, அல்லது கோவிலுக்கு நேர் முன்பாக வருகிற போது கோவிலுடைய பிரதான கோபுரத்துக்குரிய அபிஷேகம் எல்லாம் செய்யப்பட இருக்கிறது. தொடர்ந்து இந்த பக்திபூர்வமான இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உட்பிரகாரத்தில் வந்து இந்த கும்பங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து வந்து ஒவ்வொரு சன்னிதானம், பிள்ளையாருடைய சன்னிதானம், ராமலக்ஷ்மணனுடைய சீதையினுடைய சன்னிதானம், அதுக்கு பிறகு சனீஸ்வரருக்குரிய சன்னிதானத்துக்கான அபிஷேகத்துக்கு முன்பாகத்தான் இந்த மூலமூர்த்தியாக எழுந்தருளி ஆஞ்சநேயர் இருக்கிறார் கருங்கல்லாக. அவருடைய திருவுருவத்துக்கு மேற்புறமாக தனிக்கல்லுங்களால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரு ஆலயத்தினுடைய குடமுழுக்கு இடம்பெறுகிறது. இந்த வேளையில கும்பாபிஷேகம் இடம்பெறக்கூடிய அந்த வேளையில தான் இந்த காட்சிகளை பாருங்க. உயர இருக்கக்கூடிய இந்த கோபுரத்திலேயே கும்ப நீர் ஊற்றப்படுகிற அந்த வேளையில இந்த கோவிலினுடைய இளைய சிவாச்சாரியார் அவருக்கு வந்து கலை வருகிறது. தேர் வரைகள் எல்லாம் போன முறை வந்து இந்த கலையெல்லாம் வந்தது. ஒற்றை கோபுரத்தில் அந்த கொடியை பிடிச்சு கும்ப தண்ணியை ஊற்றுகிற வேளையில நீங்கள் உன்னிப்பாக அந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.
மூலமூர்த்தியாக விஸ்வரூபம் காட்டிடக்கூடிய ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு மேற்புறமாக அதனுடைய கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் நிகழ்ந்திருக்கிறது. இப்போது அந்த ஆஞ்சநேயருக்குரிய கும்பாபிஷேகம் இப்போ கும்பம் எல்லாம் வைத்து இதில் யாகம் வளர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கும்பம் பேர்த்தெடுக்கப்படும். அந்த கும்பம் பேர்த்தெடுக்கப்பட்டு கோவிலினுடைய வெளிப்பிரகாரம் மங்கள இசை சகிதமாக கொண்டு வரப்பட்டு அதுக்கு பிறகு மேலே கொண்டு சென்று அங்கேயும் இந்த கும்பாபிஷேகம் நிகழப்போகிறது. இந்த இடத்துல குறிப்பாக இந்த கும்பம் கொண்ட சிவாச்சாரியரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு அற்புதம் என்றதை தவிர ஒன்றுமே சொல்ல முடியாது. அதிர்வுகள் தான் மனித வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அப்படி ஒரு அற்புதமான அதிர்வை இந்த கோயிலில் இந்த நாளில பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மூலமூர்த்திக்குரிய கும்ப நீர் எடுத்து வரப்படுகிறது. கோயிலுடைய பிரதான வாயிலுக்கு வருகிற இதே வேளையில் தான் மங்கள வாத்திய இசை சகிதமாக இந்த கும்பபவனி இடம்பெறுகிறது. கோயிலுக்கு நேர இப்ப கும்பபவனி வந்துடுது. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா முன்னுக்கு இருக்கக்கூடிய பெரிய கோபுரத்துல கும்பாபிஷேகம் நிகழ இருக்கிறது. பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒரு குடமுழுக்கு நிகழும். அதை காண்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும் என்ற விடயம் இருக்கிறது. எண்ணெய் காப்பு வச்சாக்கள் அந்த மண்டலம் எல்லாம் காக்கணும் இப்படியான விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இந்த காட்சிகள் அடிக்கடி கிடைக்காது. குறிஞ்சிப்பூ எவ்வளவு காலத்துக்கு ஒரு காப்பு இருக்குமோ அதே மாதிரியான மிக அருமையான விடயங்கள் தான் நிவாரண விஷயங்கள். இப்போது கும்ப நீர் பிரதான ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்வதற்காக வீதி வலமாக எடுத்து வரப்படுகிறது. பூச்சொறிந்து மங்கள இசை சூழ பக்தர்களுடைய அந்த புடை சூழத்தான் இப்போது இந்த வீதி வலம் என்பது இடம்பெறுகிறது. கோவிலுடைய வெளிப்பிரகார வலம் என்பது இப்போது நிறைவடைகிற தருவாய்க்கு வந்திருக்கிறது. முழுமையாக சுற்றி முடிக்கப்படுறதுக்கு பிறகு இந்த கோயிலை நான் சொல்லியிருப்பேன், எனக்கு என்ன காப்பு பார்த்தாக்களுக்கு தெரியும். அந்த மாடிகளில் தான் இந்த கோயில் இருக்குது. அதாவது மலைகளில் இந்த உரைகிற தெய்வம் போல தான் இந்த ஆஞ்சநேய பெருமான் மாடிகளில் உரைகிறார். அந்த அடிப்படையில் அப்படியே சுற்றி வந்ததுக்கு பிறகு மேலே இந்த கும்பநீர் எல்லாம் எடுத்து வரப்பட்டு அங்கே வைத்து தான் இந்த குடமுழுக்கு பிரதான ஆஞ்சநேயருக்கு நிகழ இருக்கிறது. எத்தனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அற்புதமான இந்த திருக்காட்சியை காண்பதற்கு இந்த வேளையில் கோயில் வளாகத்தில் கூடியிருக்கிறார்கள் என்றதையும் இந்த கும்பாபிஷேக காட்சிகளையும் தொடர்ந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போது ஆஞ்சநேய பெருமான் உரைகிற மேல் பகுதிக்கு இந்த கும்பநீர் எடுத்து வரப்படுகிற அந்த படிகள் ஊடாக வருகிறது. சாமரை வீசி மலர் வணக்கம் செய்து மந்திர உச்சாடனங்களோடு இதில் ஆலாத்தி எல்லாம் இடம்பெறும். இந்த இடத்துலையும் இந்த சிவாச்சாரியருக்கு ஒரு கலை வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு.
உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கும்பநீர் குடமுழுக்கு தயாராகிறது. ஆஞ்சநேய பெருமான் எழுந்தருளி காட்டிடக்கூடிய அந்த இடத்துல தான் அவருக்குரிய அந்த வழிபாடுகள், நமஸ்காரங்கள், இப்படியான விஷயங்கள், அபிநயங்கள் எல்லாமே செய்யப்படுவது வழமை. அது போன்ற விடயங்கள், அதே போல கும்பத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய நீர் வார்க்கப்படுவதற்கு முன்பாக அந்த மாலை, பட்டு, தருப்பை எல்லாம் எடுத்து ஆஞ்சநேய பெருமானுக்கு மூலஸ்தானங்களுடைய இறைவனுக்கு வந்து அணிவிக்கப்படுகிற அந்த வளமையினுடைய அடிப்படையில் இப்போது அதனுடைய பூர்வாங்க கிரியெல்லாம் இடம்பெறுகிறது. தொடர்ந்து இந்த கும்பாபிஷேகம், கும்ப நீர் பிரதானமாக ஊற்றப்படுகிற அந்த காட்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் தரிசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.